ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல ரிச்சான ட்ரை மேத்தி இலை வச்சு ஒரு மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு தான் நான் செஞ்சுருந்தேன். எங்கள் வீட்டு சப்பாத்தி, அதுக்கப்புறம் இந்த மஷ்ரூம் கிரேவி. இது சப்பாத்தி, பூரி, ரோட்டி, நான், கல் தோசைக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இந்த ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறக்கு முன்னாடி எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டனையும் தட்டிடுங்க. இந்த கிரேவி வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இப்போ இதுக்காக ஒரு மசாலா அரைக்கணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதை அரைக்கலாம். மஷ்ரூமெல்லாம் நான் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து மஷ்ரூமை 2ஆக கட் பண்ணி வைக்கணும், அவ்வளோதான். இப்போ மசாலா அரைக்கிறதுக்காக பட்டை, மல்லி வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரே ஒரு கிராம்பு, 2 ஏலக்காய், முந்திரி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு இதை ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது ட்ரையான பொருளுங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து வறுக்காமல் அரைச்சிக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 8 பச்சை மிளகாய், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், தயிர் வந்து புளிப்பில்லாத தயிர், நல்லா கெட்டியான தயிராக நம்ம போடணும். போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை தாளிக்கிறதுக்கும் திரும்ப ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் மட்டும் புளிப்பு இருக்கக்கூடாதுங்க, ஏன்னா தக்காளி திரும்ப அரைக்கணும். தக்காளி 2 தக்காளி வந்து சின்ன சைஸ் தக்காளி அரைச்சிருக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இப்போ தாளிக்கிறத பார்க்கலாங்க. கடாயில் ஆயில் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் வெந்தய இலை, அதாவது ட்ரை மேத்தி லீவ்ஸ் தான் போட்டிருக்கிறேங்க. வெந்தய இலை ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா கூட போட்டுக்கலாம். இப்போ இதுலேயே காரத்துக்கும் கலருக்கும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலரும் கொடுக்கும், நல்லா காரமாகவும் இருக்கும். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாய் ஒரு 8 பச்சை மிளகாய் போட்டு, நான் அது காரம் இல்லாத பச்சை மிளகாய், அதனால் 8 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். இப்போ இதிலையே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூனுக்கு நான் சேர்த்துறேங்க. நல்லா ஆயிலில் அது வெந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் உள்ளே சேர்த்திக்கலாம். அந்த வெங்காயமெல்லாம் நல்லா வெந்து வரணும், அதாவது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த இஞ்சி பூண்டு இருக்கிற பச்சை வாசமும் போகணும். அதுக்கப்புறமா 2 தக்காளி வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் அப்புறம் போட்டுக்கலாங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு வேகட்டும். இப்போ இதுக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுலையே அந்த வெங்காயம் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா இப்போ நான் வந்து தக்காளி அரைச்ச விழுதை வந்து சேர்த்திருக்கிறேன். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வெந்து வரணும். வெந்து வந்து இந்த மாதிரி ஆயில் வந்ததுக்கப்புறமா தான் இப்போ நான் கட் பண்ண மஷ்ரூமை சேர்த்துறேங்க. இப்போ தண்ணி விட வேண்டாம், ஏன்னா இந்த மஷ்ரூம்லேயே தண்ணி விடும். அதனால் இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாதி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த அரைச்ச தயிர் கலவையை இதோட சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு இது வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, அதனால் கொஞ்சமாக அந்த கப்பை மட்டும் கழுவி விட்டுக்கலாம். அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க. நல்லா, ஏன்னா அந்த பபுள்ஸ் வந்து மேலே தெரிக்கும், அதனால் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். தட்டு போட்டு மூடி பாருங்கள், நல்லா வெந்து அந்த ஆயிலெல்லாம் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நான் பட்டர் ஆட் பண்ணுறேன். இதில் அடுத்தது ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறேங்க. இது உங்கள்கிட்ட இல்லைன்னா விட்டுருங்க. இது சேர்த்துனா கொஞ்சம் அந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், ரிச்சாகவும் இருக்கும். அதனால தான் இது வேண்டாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க. இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு